தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் வகையில் வாக்குப்பெட்டிகளை பழுது நீக்கி தயார் நிலையில் வைக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு 27 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு வார்டு மறுவரையறை முடிந்ததை அடுத்து 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைத்த பின்னர் மீதமுள்ள 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் 27 மாவட்டங்களில் ஊராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பதவிக்காலம் டிசம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது. இதனை முன்னிட்டு தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் செயலாளரான பாலசுப்ரமணியம் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதிர்வரும் தேர்தல்களை முன்னிட்டு தேவையான வாக்குப்பதிவு பெட்டிகளை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பெட்டிகளின் தற்போதைய தரம் மற்றும் நிலையை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நேரடியாக ஆய்வு செய்து நல்ல நிலையில் உள்ளவை பழுதடைந்தவை என தரம் பிரித்து வைக்குமாறு இந்த அறிவிப்பு காரணமாக 27 மாவட்டங்களில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.